ஒரு ஊர்ல சூனா பானான்னு ஒருத்தர் இருந்தான். அதாவது சுப்பிரமணிய பாண்டியனைத்தான் சூனா பானான்னு கூப்பிட்டாங்க. அவன் ஒரு உலகமகா கெடுதல்காரன், துஷ்டன், முரடன், மூர்க்கன். மொத்தத்துல அவன் ஒரு சகலகலா சதிகாரன். கெடுதி கெடுதின்னு கேடு கட்டு வாழ்ந்த அவனுக்கு வந்துச்சு அந்திய காலம். அதாங்க கடைசி காலம். தீராத நோயினால் மரணப்படுக்கையிலே படுத்து விட்டான். மக்களுக்கு அப்பாடா சீக்கிரம் போயிடுவான் அப்படின்னு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சூனா பானா ஊர்க்காரங்களை கூப்பிட்டு சொன்னா, உங்களுக்கு நான் எவ்வளவோ கெடுதி செஞ்சிட்டேன், மனசு கவலையா இருக்கு, சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னோட ஒரு கடைசி ஆசையை நான் சொல்லணும். சரி போனா போறேன், அவனோட கடைசி ஆசை தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைப்போமே அப்படின்னு ஜனங்கள்லாம் ஊர்க்காரங்கள ஒண்ணு கூடி வந்தாங்க. அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அந்த கடைசி ஆசையை வெளியிட்டான். ஐயன்மார்களே, வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். அதனால நான் செத்த பிறகு இந்த கட்டை சாமானியத்துல வேகாது, ஆத்மாவும் சாந்தி அடையாது. அதனால தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி என்னைய மன்னிச்சு நீங்க இந்த காரியத்தை பண்ணணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன காரியத்தை பண்ணணும்? சும்மா சொல்லு சூனா பானா. அவன் சொன்னான், நான் செத்த பிறகு என்னோட கையையும் காலையும் வெட்டி எடுத்துருங்க, வயிற்ற கீறி குடலை சரிச்சு வெளியே தள்ளி அப்புறமா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எரிச்சிடுங்க. தயவு பண்ணி நீங்க இதை பண்ணிடுங்க. அப்போதான் இந்த சூனா பானாவோட கட்டையும் வேகும், ஆன்மாவும் சாந்தி அடையும். இதுதான் நான் உங்களுக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் தண்டனை. சொல்லிவிட்டு செத்து போயிட்டான் சூனா பானா. அவனோட விருப்பப்படியே 4 பேரை நியமிச்சு சூனா பானாவோட கையை காலை வெட்டி எடுத்து வச்சு வைத்த கீறி குடலை சரிச்சு பக்கத்திலேயே வச்சு அடக்கம் பண்ண தயாரா இருந்தப்ப வந்துச்சு பாரு போலீஸ் பட்டாளம். வந்து மயானத்தை சுத்தி வளைச்சு அந்த 4 பேரையும் நியமிச்ச ஊர்க்காரங்களையும் கைது பண்ணி கொண்டு போய் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம்தான் ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்சது அவனோட சதி. என்ன சதி தெரியுமா? சாக போறதுக்கு முன்னாடி இந்த சூனா பானா பக்கத்து நகரத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரகசியமா ஒரு கம்ப்ளைண்ட எழுதி போட்டிருக்கான். படுவாவி பய, இப்படி என்னைய மயானத்துல எரிக்க போறதுக்கு முன்னாடி இப்படிக்கு இப்படி என்னோட பணத்தை அப்படிக்கு அப்படி சித்திரவதை செஞ்சு எரிக்க போறாங்க, காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க, என்னோட பணத்தை காப்பாத்துங்க சார் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கான் அந்த சூனா பானா. இதுதான் செத்தும் கெடுத்த சூனா பானா கதை. இதை விட கொடுமையான கதை ஒண்ணு இருக்குங்க. செத்தும் கெடுத்த சீதக்காரி கதை. இன்னொரு நாளைக்கு அதை சொல்றேன். இதோ ஒரு சில ஊரக சொலவடைகள். யாரடி இது? அன்னபுரம், சின்னபுரம், பரமசிவம் கொடுத்த வரம், ஆலமரம், அசந்த மரம், ஆத்தா வச்ச மரம்னு சொல்றவ இன்னொருத்தி. கீரை விட, ஆமை விட, ஓட்ட விட நான் சொல்ல போறேன் இப்ப சொலவட. கூட வந்த பெருச்சாளி கூடைய தூக்கிட்டு ஆடிச்சான், சேர்ந்து வந்த பெருச்சாளி செருப்பை தூக்கிட்டு ஆடிச்சான். விடுவாளா இன்னொருத்தி? வித்தாரக்கல்லி விறகுடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அடுத்தவ கிளம்பிட்டா. பூவுள்ள மங்கையாம், பொன்கொடியாம், பெருங்குடியாம், போன இடமெல்லாம் செருப்படியாம். பக்தா இன்னொருத்து குண்டா இருக்கிற பொம்பளை பருக்க பதம் கேட்டுச்சான், பன்னருவா சொகுசு கேட்டுச்சான். இதை கேட்டுவிட்டு இன்னொருத்தி சொல்றா, கடிச்ச பாக்கல காப்பாக்க கொடுக்காத பெரியாத்தா கரியாவட்டி வரைக்கும் பெத்த மகளே பெத்த மகளேன்னு வழி அனுப்ப வந்தாளாம். சொலவடைகள் அவை, சோக்கான சொல் வடைகள்.